சே, கரெக்டான நேரத்துக்கு இந்த மினி பஸ் வரவே செய்யாது. தினமும் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போனால் இந்த எம்டி வேற ஏசி தொலைவானே. என்னது லதா புது வண்டியில வாரா? உரம்போ உரம்போ லதாவோட வண்டி வருது. என்ன லதா புது வண்டியா? பின்னாடி ஒரே புகையா இருக்கு. ஆமா சுந்தரி மேடம், புது வண்டி. நேரதான் ஷோரூம்ல இருந்து இறக்கணும் பார்த்துக்கிடுங்க. அது இதுக்கு நின்றுட்டு வர? எட்டாவதுல அதனாலதான் நின்றுக்கிட்டே ஓட்டுது. வழி விடுங்க வழி விடுங்க. நமக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி கூட வாங்குறதுக்கு வழி இல்ல. புதுசு எப்படி ஷோரூம்ல இருந்து இறக்குனா? என்ன கதையோ தெரியல. குட் மார்னிங் சுந்தரி மேடம். குட் மார்னிங் பாபு சார். சுந்தரி மேடம், ஏதோ ஆழ்ந்த யோசனையில இருக்கீங்க போல. பாபு சார், லதா புது வண்டி வாங்கியிருக்கா பார்த்துக்கிடுங்க. அதனால என்ன? இல்ல, அது ஹாஸ்பிட்டல்ல ராணியை பார்த்து விட்டுடுங்க. பிள்ளைய ஆஸ்பத்திரி கொண்டு வந்திருக்கா. கையில டாக்டருக்கு கொடுக்கறதுக்கு ஒரு 100 ரூபாய் கூட இல்லாம வந்திருக்கா. பைசா என்னாச்சு நான் புருஷன்ட்ட கேட்டதுக்கு அவட்ட எந்த பைசாவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னது 50,000 எங்க போச்சு? இளிச்ச காட்ட கொடுத்து வச்சிருக்குமோ? நான் தெளிச்சக்கா வீட்லயே போய் கேட்டு வந்துட்டு பார்த்துடுங்க. எனக்கு லதா மேல சந்தேகமா இருக்கு. திடீர்னு புது வண்டி வாங்கியிருக்கா. ஒருவேளை அவ 50,000மோ ராணி 50,000மோ போட்டு புதுசா வாங்கியிருப்பாளோ? ராணியா அவளை தானே குசு குசுன்னு பேசி தலைவாவோ. ஓ, அப்படி சொல்லுதீங்களோ? லதா வாயில போனா யானை வாயில போன மாதிரி, அவ்வளவுதான். நான் அப்படியெல்லாம் விட மாட்டேன் பாபு சார். ராணிக்கு கிடைக்க வேண்டிய நான் வாங்கி கொடுக்காம விடவே மாட்டேன். அவ ரொம்ப பாவம். அக்கௌண்ட்ல போட்டாலே இந்த காலத்துல திருப்பி கொடுக்க மாட்டாங்க. கேஷா கொடுத்ததெல்லாம் எப்படி சுந்தரி மேடம் கிடைக்கும்? ஆஹா, அவ்வளவுதான். குட் மார்னிங் பாபு சார். என்ன லதா மேடம் புது வண்டிலாம் இறக்கிருக்கீங்க போல? ஆமா பாபு சார். லதா, பைக் வாங்கிட்டு கொண்டு எங்கிட்ட காசு? வேலை பக்கம்ல என் சம்பளத்துல வாங்கினேன். இது என்ன கல்வி? டேரக்டா கேட்டா உண்மையே சொல்ல மாட்டா. போட்டு வாங்கினாதான் இவட்டெல்லாம் வாங்க முடியும். ஏன்னா இவ சரியான மக்கு. லதா, ராணியுடைய 50,000 ரூபாய் நீ நாளைக்கு அவட்ட போய் கொடுப்பியா? அவ சொல்லிட்டு இருந்தா. அவ புருஷன் சொல்லியிருப்பாப்புல. புருஷன் கேட்டாரு. அது எப்படி அவ புருஷனுக்கு தெரிஞ்சது? மாட்டினியா? பம்பர கட்ட மாட்டேச்சு. மரியாதை அவ ரூபாய் அவட்ட திருப்பி கொடுத்துரு. ஏன்டா எந்த பணமும் கிடையாது. என்ன உளறிட்டு இருக்கீங்க சுந்தரி மேடம்? இங்கரு நம்ம எம்டி சார் பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ணி எடுத்தது நமக்கு கேஷ் கொடுத்தாரு. ஒன்றும் இல்லை, அவரை கூட்டிட்டு போய் பேங்க்ல போய் அந்த நம்பரை பூரா வாங்குவேன். இளிச்சக்க புருஷன் பேங்க் மேனேஜர் தான் பத்துக்க. ஈஸியா வாங்கிடுவேன். அதே மாதிரி நீ பைக் வாங்கின ஷோரூம்ல போயிட்டு இந்த ரூபா நோட்டெல்லாம் இருக்கான்னு கேட்டேன்னு வச்சுக்கீங்க, மவளை வசமா மாட்டிடுவ, கம்பி எண்ணிடுவ. மரியாதையா ராணி பணத்தை கொடுத்துரு. ஐயோ, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணிடாதீங்க. நான் வண்டி வாங்கிட்டேன். நான் ஒரு 2-3 மாசத்துல கொடுத்துருவேன். எம்மாடி பொல்லாதவளா இருப்பா புள்ளைய. அடுத்து உங்க பைசா ஏன்ட்டு இப்படி அலையுத? அவளே பாவம். திடீர்னு மெண்டலா இருக்கா, திடீர்னு நல்லா இருக்கா. அவளுக்கு ஒரு பச்சை பிள்ளை இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு பணம் இல்லாம திண்டாடிக்கிட்டு இருக்கா. நீ நல்ல வண்டி வாங்கிட்டு தெரியுத. மரியாதை நாளைக்கு நீ பணத்தை கொண்டு வரணும். எம்கிட்ட சொல்லி என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது பத்துக்க. களி திங்கிறதுக்கு ரெடியா இரு. என் செயின் அடகு வச்சு நாளைக்கு நான் கொண்டு வந்துடுறேன். இந்த பிரச்சனையை பெருசாகாதீங்க சுந்தரி மேடம். நாளைக்கு நீ பணத்தை தரலன்னு நடக்கிறதே வேற. பாத்தீங்களா பாபா சார், நான் சந்தேகப்பட்டது உண்மையாயிட்டு. சுந்தரி மேடம், நீங்க சூப்பரா போட்டு வாங்கிட்டீங்க. இப்ப பயங்கரமான ஆளா இருக்கால எம்மாடியோ. நாளைக்கு அவ கொண்டு வரலன்னா அப்புறம் தானே இருக்கு. அவ குடிமையா அறுத்துருவேன். மாமா மாமா வாங்க மாப்பிள்ள, என்ன இந்த பக்கம்? மாமா யோகேஸ்வரியை கொஞ்சம் கோயில் வரைக்கும் அனுப்பி விடுங்களேன். நான் புது இடத்துல ஒரு பழக்கடை ஒன்று போட போறேன். அதை கோயில போய் சாமிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலான்னு தான். பார்த்தீங்களா மாப்பிள்ள, என் மவளுக்கும் உங்களுக்கும் நிச்சயம் பண்ண நேரம் புது புது கடையா ஆரம்பிக்க போறிய. நானே கடன் உடனே வாங்கி ஆரம்பிக்க போறேன். இவன் மவ வந்த ராசியா தினமும் 2-2 கிலோ ஆப்பிள வாங்கி முழுங்கிட்டடக்கா. அதை கேட்கறதுக்கு இந்த ஆளுக்கு துப்பு இல்லை. உட்காருங்க மாப்பிள்ள, இந்த அவளை கூப்பிடுதேன். யோகேஸ்வரி, ஏம்மா யோகேஸ்வரி வாமா. மாணவனே மாணவனேன்னு இல்லு. இந்த யோகாவை நீ கொஞ்சம் பண்ணு. அம்மா யோகேஸ்வரி, மாப்பிள்ள உன்னைய கோயில் வர கூப்பிடுதாரு, போயிட்டு வாமா. இவரு எப்போ வந்தாரு? இப்பந்தாம்மா, இப்பந்தான், போயிட்டு வந்துரு. வாங்க வாங்க வாங்க, கோயிலுக்கு போலாம் வாங்க. ஜோடி பொருத்தம், கருப்பு வெள்ளை டிவி மாதிரி அழகா இருக்கு. மாலை 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 மாலை, ரோஜா பூ மாலை, மல்லிப்பூ மாலை, பிச்சிப்பூ மாலை, பன்னீர் பூ மாலை. வாங்கம்மா வா. இங்கதான் நிக்கானா? இவனை நல்ல விருப்பத்தெல்லாம். யோகேஸ்வரி, உனக்கு மண்டையில பூ வச்சா அழகா இருக்கும். வா, அந்த பூக்காரன்ட்ட பூ வாங்குவோம். பால் பாண்டி அங்க நிக்கிறான், என்ன பார்த்தா திட்டுவான். அவன் என்ன உன்னைய திட்டுறது? ஏன் முன்னாடி திட்டிடுவானோ? நீ வா. எப்போ யோகேஸ்வரி என் மனசுல இருந்து தூக்கி போட்டேன். இனிமேல் என்ன நடந்தாலும் ரியாக்ட் பண்ணவே கூடாது. என்ன வேணும்? என் காதலிக்கு மண்டையில பூ வைக்கிறதுக்கு 2 முழம் பூவு, அப்புறமா கோயில்ல சாமிக்கு போட 2 மாலை கொடு. பார்த்து
ரொம்ப ஆடாத, வயிறு வந்து கீழே விழுந்துற போகுது. இந்தா யோகேஸ்வரி, அந்த மாலையை வாங்கிட்டு வாட்டி. என் மறுவியில் தினம் தினம் நானும் விழுந்தேனே, நிலவே உன் நிழலினை தொடர்ந்திட நானும் விழுந்தேனே. மாலை வாங்கிட்டேன். மாலை எவ்வளவுப்பா? என்னையா வெறுப்பேத்துற? ஒரு மாலை 500 ரூபா. 500 ரூபாயா? 2 மாலை 1000 ரூபாயா? ஆமா 1000 ரூபா. எனக்கு மாலை வேண்டாம். கோயில் முன்னாடி விற்கிறது, ஆளுக்கு தொட்டு தொட்டு திருப்பி கொடுக்க கூடாது, தீட்டாயிரும். மரியாதையா 1000 ரூபாயை எடுத்து வை. சரி, ஸ்கேன் பண்ணிட்டேன்னு. சரி சரி. இவனை வெறுப்பேத்த வந்து எனக்கு இன்னைக்கு 1000 ரூபான்னு நட்டம். சூப்பர் பால் பாண்டி சூப்பரு. என்னது சூப்பரு? 200 மாலையா 500 1000 ரூபாய்க்கு விற்றதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இப்படி தான் பண்ணணும். ஒன்றா வெறுப்பேற்றதுக்கு தானே வியானுக்குன்னே உங்ககிட்ட வந்து பேட்ச் கொடுக்கா. அந்த யோகா டீச்சரும் வெக்கமே இல்லாமல் வந்து உன்ட்ட மாலை வாங்கிட்டு நிற்கா. கரெக்டாக நல்ல இடம் பார்த்து அடிச்சு விட்ட. இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இப்படி தான் பண்ணணும். ஆமா ஆமா, நான் அவளை எப்போ மனசு வந்து தூக்கி போட்டேன். ஆனா தேவையில்லாம அந்த குண்டம் கூட வந்து வந்து என்னை வெறுப்பேத்திட்டக்கா. அதெல்லாம் நீ வெறுப்பாகாத. நீ வந்து நல்லா முன்னேறி இதே மாதிரி 10 கோயிலுக்கு முன்னாடி நீ கடை போட்டு நல்லபடியாக வரணும், சரியா? சரிக்கா. அக்கானா பல்ல பார்த்து விடுவேன். உனக்கு எனக்கு ஒரே வயசா இருக்கும். அக்கா மாமா அக்கா. சரிங்க மேடம். பாவம் இந்த பையன். இந்த காத்தவராயனுக்கு இது தேவையா? மேனக்கிட்டு கூட்டு வந்து வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கான் மேண்டல் பையன். யார் வேணுமே காத்தவராயன் கடையில் பழம் வாங்கக்கூடாது, அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். மாலை 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 வாங்க வாங்க மாலை. பூ வாங்குங்கம்மா பூ. கேக்கு விதவிதமான கேக்கு வாங்கம்மா. முதலாளியா என்ன கோணி பையில வச்சுக்கிட்டு வராரு. ஒருவேளை கீதாக்காவை இதுல போட்டு கெட்டி வச்சிருக்காரோ? முதலாளி ஐயா, கோணி பைக்குள்ள யாரு இருக்கா? அனுப்பிக்குள்ள யாரா? உள்ள பூரா மாவு இருக்கு. பேக்கரிக்கு மாவு வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் நிறைய சினிமா பார்த்து கெட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். கோணி பைய கெட்டி முதல்ல வச்சு கொண்டு வந்தாலே யாரையோ கடத்திட்டு வர்றதா என் மண்டைக்குள்ள ஓடுது. ஓடும் ஓடும், வெளியே சொல்லிடாத, என்னைய பிடிச்சி உள்ள வச்சிட போறான். முதலாளி ஐயா, இவ்வளவு மாவு நமக்கு தேவையா? நம்மளே இங்க உட்காந்து ஈ அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் தளர்ந்து போகக்கூடாது கன்சிக்கா. கண்டிப்பா நமக்கு நல்ல நிறைய ஆர்டர் வரும். நடுவில் எங்க அம்மா கொஞ்சம் குழப்பி விட்டதுல நல்ல நல்ல கஸ்டமர் எல்லாம் போயிட்டாங்க. இப்ப எப்படியாட்டு விட்ட இடத்த நம்ம பிடிக்கணும். விட்ட இடத்த பிடிக்கணும்னா நீங்க நிறைய ஆஃபர் பண்ணணும். 12 ரூபா கேக்கு 10 ரூபா, 40 ரூபா பிரெட்டு 38 ரூபா. இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து ஆஃபர் கொடுக்கணும். பெரிய பெரிய போர்டில் அடிச்சடிச்சு ஒட்டணும். அட, நல்ல ஐடியாவா இருக்க. நாளைக்கு இதுல ஒரு பெரிய போர்டு வச்சிருந்தேன். ஆஃபர் ஆஃபர், இது இவ்வளவு இது இவ்வளவுன்னு வச்சிருந்தேன். நீங்க வெறும் புது விலையை மட்டும் வச்சீங்கன்னா யாருக்குமே அது பெருசா தெரியாது. பழைய விலையை எழுதி அதை ஒரு பெருசா அடிச்சு அதுக்கு பக்கத்துல புது விலையை எழுதணும். அப்பதான் 10 ரூபாய்க்குள்ளது 8 ரூபாய்க்கு கொடுக்காங்களா அப்படின்னு மக்கள் மண்டுக்குள்ள ஓடும். வெறும் 10 ரூபான்னு போட்டா அது பெரிய அளவுல மக்களை போய் சேராது. பரவாயில்லையே, நல்ல நல்ல யோசனை எல்லாம் குடிக்கிய. அப்ப நாளைக்கு அப்படி பண்ணிருந்தேன். அப்ப இன்னைக்கு ராத்திரி அங்க உங்க வீட்டுக்கு வாரேன். நம்ம உட்காந்து ஒரு போர்டுல எல்லாம் ரெடி பண்ணிடுவோம், சரியா? சரி முதலாளி ஐயா, அப்ப நான் 6 மணிக்கு வீட்டுக்கு போகும்போது ஒரு போர்டும் பெயிண்ட் டப்பாவும் வாங்கிட்டு போறேன். சரி சரி. இந்த மூட்டை எடுத்து உள்ள வச்சிரு. இப்போ மாஸ்டர் வருவார்ல, கேக்கு பிரெட் எல்லாம் செய்யறதுக்கு வேணும். நான் மார்க்கெட் வர போயிட்டு வரேன். சரி முதலாளி ஐயா, பார்த்து போங்க மண்டக்கட்டு ஐயா. இவ இப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு என் பேரு சுரேஷுங்கிறதே மறந்து போயிருது. மண்டக்கட்டு ஐயா, முதலாளி ஐயான்னு. பூ 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 தோடி வச்சால் வர்றாரு. வாங்க வாங்க வாங்க, என்ன வேணும் வாங்க. 4 பிரெட் பாக்கெட் கொடுங்கோ. இருங்க, இந்த உடனே எடுத்துட்டு வரேன். ஹலோ, அதுக்குள்ள வந்துட்டீங்களா? அந்த வார தெருமுக்குள்ள நில்லுங்க, அந்த வந்துடுறேன். எம்மாடி, இவன் அந்த பானுமதி அக்கா பிச்சைக்காரன் அது இதுன்னு சொல்லும். இவன் ஐபோன்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமா ஸ்டைலா பேசிக்கிட்டு இருக்கான். இது என்னன்னு போய் பார்க்கணும். பின்தொடர்ந்து போவோம். பேக்கரிக்கு யாரும் வந்தா என்ன செய்ய? ஆமா, ஏற்கனவே அடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். யாரு வரப்போறா? கிடக்கட்டும் அது பட்டுக்கு. முதல்ல அந்த ஆள் என்ன செய்தாருன்னு போய் கண்காணிக்கணும். அடுத்தவங்க வீட்டுல என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது தானே பெண்களுடைய மிக முக்கியமான ஒரு வேலை. குட் மார்னிங் பாஸ். ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு தானே வர சொன்னேன். ஏன் அவசரமா வந்தீங்க? நீங்க வெயிட் பண்ண கூடாதுன்னு நாங்க அவசரமா வந்தோம் பாஸ். ஓகே ஃபைன். நான் உங்களுக்கு ஒரு போட்டோ அனுப்பினல,
அந்த லேடியை தான் காலை மட்டும் முறிச்சு விடணும். ஒரு 2 மாசத்துக்கு நடக்க முடியாத மாதிரி பண்ணணும். எம்மாடி இது என்ன சைனாக்காரங்களை வச்சுக்கிட்டு யாருக்காலையும் முறிக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கான். இந்த சூர்யா படத்துல வர்ற மாதிரி இவன் இந்த சைனாவில் வச்சு ஏதாட்டு கிருமியை பரப்ப போறானான்னு தெரியலையே. பயங்கரமான ஆளா இருக்கானே. 7ஆம் அறிவு படத்துல வர்ற மாதிரி சைனா ஆட்களை கூட்டு வந்திருக்கான். என்ன நடக்க போதோ தெரியலையே. பாஸ், நீங்க நேற்று அனுப்பின அந்த லொக்கேஷன், அந்த லேடியோட போட்டோ எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டோம். இப்போ நாங்க அந்த பொம்பளைய காலை முறிக்கிற வேலையை தான் பார்க்க போறோம். சீக்கிரம் பண்ணுங்க, அவ தொல்லை தாங்க முடியல. வீடு வீடு அப்படி கோல் மூட்டி விட்டுக்கிட்டு இருக்கா. அப்புறம் என்னோட பானுமதியை வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொல்லி தேச திருப்பிக்கிட்டு இருக்கா. பானுமதி கூட நான் எப்படியாட்டும் நெருங்கிடலான்னு பார்த்தா எதையாவது குழப்பி விட்டு ஊர் கதையை ஃபுல்லாக கொண்டு வந்து சொல்லிக்கிட்டு இவளை கூட்டு போறா. டோன்ட் வெரி பாஸ், நாங்க பாத்துக்கிறோம். இப்போ சொல்லுங்க, அந்த பானுமதி மேடமை கடத்திட்டு வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நோ நோ நோ, பானுமதி மனசுல நான் இடம் பிடிக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். நான் எதுக்காக அவ கொடுக்குற எச்சி சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டோ ஏசி இல்லாம நல்ல சாப்பாடு துணி இல்லாம கஷ்டப்படணும்? பாஸ், உங்களுக்கு இருக்கிற பணத்துக்கு நீங்க எத்தனை கல்யாணம்னாலும் பண்ணலாம். பானுமதிலாம் ஒரு ஆளே கிடையாது. நீங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு தெரியல. கண்டிப்பா உங்களுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு மொக்க ஃபிளாஷ்பேக் இருக்கும். அதனால உங்க லைஃப் உங்க படி இஷ்டப்படியே நீங்க செய்யுங்க. யங் மங்கி ஷுங், ரொம்ப பேசாத, கிளம்பு. சாரி பாஸ். 2 மாசத்துக்கு உமா அந்த பக்கமே வரக்கூடாது. இப்போ இங்க திரும்பிடுவோம், அதுக்குள்ள நம்ம ஓடிடுவோம். இந்த பேக்கரியில உள்ள பிள்ளை எதுக்கு இங்க நின்று ஒளிஞ்சு நின்று ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்கு? எனக்கு இது தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அவ டம்மி பீஸ் பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு சுத்தி கண்கள் உண்டு. எல்லா இடத்துலையும் நான் ரொம்ப ஃபோக்கஸ்ஃபுல்லா இருப்பேன். ஐ எம் ஜான் த மல்டி மில்லினியர். தாடிக்காரன் மெண்டல் கணக்கா கத்திக்கிட்டு ஓடிட்டான். இவன் பிச்சைக்காரனா மெண்டலா இல்லைன்னா வேற நாட்டுல இருந்து இங்க எதுவும் கோலப்படி பண்ணதுக்கு வந்தாங்களா? ஒண்ணுமே புரியலையே. உலகத்திலேயே என்னமோ நடக்குது. மர்மமா இருக்குது, பயமா இருக்குது, பதட்டமா இருக்குது. வர்றா அந்த லேடி வர்றா. எந்த பெண்ணிடமும் இல்லாத ஒன்று ஏதோ, அது ஏதோ என்னிடம் இருக்கிறது. வேற என்னவா இருக்கும்? கோல் மூட்ற புத்தி தான். யார் இது? சைனா படத்துல நடிக்கிற மாதிரி 2 ஆளுவோ. அக்கா, இந்த அட்ரஸ் எங்க இருக்கு சொல்ல முடியுமா? அந்த பாக்கேன். உமா நம்பர் 1 கோல் மூட்டி 420 தெரு ஃப்ராடு நகர். எம்மாடி என்னது இது? ஜெஃபர்சன் வா அடிப்போம். யாத்தாடி. நோ ஜெஃபர்சன், மண்டையில அடிக்க கூடாது, கால்ல தான் அடிக்கணும் சார் சொல்லி விட்டாங்க. ஓகே ஓகே. இப்பதான் எனக்கு ஹாப்பியா இருக்கு. எப்ப பார் வந்து பானுமதி அக்கா அங்க அப்படி நடந்தது இப்படி நடந்ததுன்னு எப்பப்பா என் மேல லவ் வரவிடாம அவளத்தையும் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னும் கால் ஒடிஞ்சு கிடக்கட்டும். தேங்க்யூ அக்கா, நல்லா கோஆபரேட் பண்ணீங்க. பேதியில போற மூதி